புதுவையில் சமீப காலமாக உயர்கல்வி நிலையங்களில் மாணவிகளுக்கு எதிரான பாலியல் தொல்லை சம்பவங்கள் அதிகரித்து வருவது தொடர்கதையாகியுள்ளது. பல கல்வி நிறுவனங்களில் மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடர்ச்சியாக புகார்கள் எழுந்தாலும் அரசு எந்தவித கடுமையான நடவடிக்கையும் எடுக்காதது குறித்து மாணவர்கள் கடும் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். புதுவை முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அரசு இந்த சம்பவங்கள் மீதான நடவடிக்கையில் அலட்சியம் காட்டுவதாகவும் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்காமல் தாமதிக்கிறது எனவும் மாணவர்கள் அமைப்பு குற்றஞ்சாட்டுகின்றன. புதுவையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் 10க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை செய்ததாக கூறப்படும் லேப் டெக்னீஷியன்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கல்லூரி வளாகத்திலேயே 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு முன்பாக புதுவை காலாப்பட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்திலும் காரைக்காலில் உள்ள அதன் கிளையிலும் பேராசிரியர்கள் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருந்தன. அவற்றைத் தொடர்ந்து மாணவர்கள் பலமுறை போராட்டம் செய்த போதும் அரசு இதுவரை எந்தவிதமான தீவிர நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது மாணவர் சமூகத்தில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்கள் வீதியில் இறங்கி போராடும் அளவுக்கு சூழ்நிலை மோசமடைந்துள்ளது. ஆனால் அந்த குரல் அரசு அலுவலகங்களின் சுவர்களை தாண்டி போகவில்லை. இந்த மௌனம் அரசின் பலவீனமல்ல, அதன் அக்கறையின்மையின் சாட்சியமாகும். புதுவையில் கல்வித்துறையினர் மற்றும் அரசு நிர்வாகம் இந்த சம்பவங்கள் குறித்து அமைதியாக இருப்பது யாரை காப்பாற்றுவதற்காக என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. கல்லூரிகளில் தொடர்ந்து நடக்கும் பாலியல் குற்றங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் அரசு அலட்சியமாக நடந்து கொள்வது கண்டனத்திற்குரியது. மாணவிகளின் பாதுகாப்பு மற்றும் கல்வி நிலையங்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய அரசு உடனடியாக கடுமையான சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியமாகியுள்ளது. கல்வி பயிலும் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யாத ஆட்சி எதுவாக இருந்தாலும் அது மக்களுக்கான நல்லாட்சியாக கருதப்படாது என்பதே நிதர்சனமான உண்மை.